viewers, welcome to our channel RJ's Info. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா செல் ஃபார்மேட், டேட்டா என்ட்ரி, எப்படி ரோ இன்சர்ட் பண்றது, ரோ எப்படி delete பண்றது, அதே மாதிரி காலம் இன்சர்ட், delete காலம், ஒரு செல்லை எப்படி ஃபார்மேட் பண்றது, அலைன் எப்படி பண்றது, ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு எப்படி மாத்துறது, இதை பத்திலாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. செல் டைப்ஸ் ரெண்டு தான். ஒன்று டெக்ஸ்ட், இன்னொன்று நியூமரிக். அல்பபெட்ஸ்லையும் இருந்தாலும் அல்பபெட்ஸோட நம்பர் சேர்ந்திருந்தாலும் டெக்ஸ்ட் தான். நியூமரிக்ங்கிறது வெறும் நம்பர் மட்டும் இருந்தால் நியூமரிக். ஃபார் எக்ஸாம்பிள் புக், இது பியூர் டெக்ஸ்ட். அதனுடைய விலை 200 ரூபாய்னா இது ஒரு நம்பர், நியூமரிக் ஃபார்மேட். இதை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். 2 புக்குனாக்கனா 2 போட்டுட்டு டைரக்டா ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியும். டெக்ஸ்ட்ல டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இப்போ டைரக்டா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி டைப் பண்றதை பத்தி பார்க்கலாம். சிம்பிள், ஒரு ஸ்கூல் மார்க் ஷீட் எப்படி டைப் பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம். இப்போ டைரக்டா சீரியல் நம்பர் இப்படி டைப் பண்றோம். அதுக்கு அடுத்து ஸ்டூடெண்ட் நேம், அடுத்து சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோசியல், கடைசியில் டோட்டல். இது ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இப்போ டைரக்டா சீரியல் நம்பர் 1 2 3 ஒவ்வொரு தடையும் சீரியல் நம்பர் டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்னன்னா, ஆட்டோ ஃபில்லுக்காக மேலேருந்து செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆரோ பட்டன் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டன் வருது இல்லையா, அங்கேருந்து ட்ராக் பண்ணணும், ஆட்டோ ஃபில் ஆயிரும். இது ஒரு டெக்னிக். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் டைப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ண முடிச்ச உடனே மார்க்ஸ் டைப் பண்ண ஆரம்பிங்க. மார்க் எல்லாமே என்டர் பண்ண பிற்பாடு நாம மாற்றம் இருந்தா எப்படி எடிட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். இப்போ அனில்ல இனிஷியல் மிஸ் ஆயிடுச்சு, அதை நம்ம எப்படி ஆட் பண்றது? கர்சர் அங்கே கொண்டு போயிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன இனிஷியலோ அதை ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி அம்பானி, கர்சரை கொண்டு போயிட்டு F2 என்ன இனிஷியலோ அதை ஆட் பண்ணிங்க. நீங்க டைரக்டா போயிட்டு அங்க என்டர் பண்ணாக்கன்னா ஓவர் ரைட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னு டைப் பண்ணாக்கன்னா முருகன் மிஸ் ஆயிரும், வெறும் எண்ணு மட்டும் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் கொடுத்து N இல்லாட்டி F2. நம்ம அடுத்து பார்க்க போறது ஆட்டோ ஃபிட். இந்த காலம் ரொம்ப லென்த்தியா இருக்கு. இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த ஏல இருந்து இந்த ரைட் சைடில் எண்டில் டபுள் கிளிக் பண்ணாக்கன்னா ஆட்டோ ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி நேம் இங்கே ஃபுல்லாக வரல, அதுக்காக பில இருந்து ரைட் சைட் கார்னரில் டபுள் கிளிக் பண்ணணும். எல்லாத்துக்கும் பண்ணணும்னாக்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு
பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது ரோ வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணோம்னாக்கா கர்சரை இங்கே கொண்டு போயிட்டு ரைட் சைட் கிளிக் பண்ணுங்க, இன்சர்ட். அதுக்கு அடுத்து ரோ இன்சர்ட் பண்ணோம்னா ரோ. ஓகே. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்பர். இங்கே திரும்பவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கோம். சீரியல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம்னா திரும்ப இதை 3 ஆக்கிட்டு அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. சப்போஸ் இந்த ரோ எனக்கு தேவை இல்லைன்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு delete, entire row delete ஆயிரும், அவ்வளோதான். இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணோம்னா திரும்ப செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் இங்கே நடுவில் ஏதாவது சேர்க்கணும்னாக்கா செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட், ஆட்டோமேட்டிக்காக காலம் இன்சர்ட் ஆகும். இந்த காலம் தேவையில்லைன்னா எகெயின் சேம் ப்ராசஸ், ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு delete, முடிஞ்சது, காலம் delete ஆயிரும். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. ஈக்குவல் டு சம். எங்கேருந்து கூட்டணுமோ அங்கேருந்து ரேஞ்ச் கொடுங்க. தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, என்டர். அதுக்கு அடுத்த டைரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்து காப்பி ஆயிரும். நமக்கு டோட்டல் கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்ததை நம்ம வந்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க்குக்கு இவங்க வாங்கியிருக்காங்களோ அதை முக்கியமாக கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 500. percentage equal to ரெஃபர் பண்ணிட்டு divided by maximum 500. drag பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததா இந்த பட்டன் வந்து நம்பர்ல பர்சன்டேஜ் ஸ்டைல் கொண்டு வாங்க, அதில் கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஹெட்டரை போல்டு பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு Ctrl B. ஏலேருந்து ஜே வரைக்கும் சென்டர் பண்ணணும்னா அலைன்மெண்ட்ல மெர்ஜ் அண்ட் சென்டரை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, எங்கேருந்து எங்கே வரைக்கும் அது அலைன் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் பட்டன் கிளிக் பண்ணணும். அதுக்கு அடுத்துதான் எகெயின் Ctrl B ஃபார் போல்ட். ஸ்டேட்மெண்ட்டை கலர்ஃபுல்லாக மாற்றணும்னா, ஒரு ப்ரெசன்டபிளாக மாற்றணும்னா ஃபில் கலர் இங்கே பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இது டெக்ஸ்டுக்கான கலர் சேஞ்ச் பண்றது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் தேவைப்பட்டாங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அண்டர்லைன் பார்டர், டாப் பார்டர், லெஃப்ட் பார்டர், ஆல் பார்டர்ஸ்னா இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததா திக் பார்டர் கிளிக் பண்ணீங்கன்னா பிரசன்டபிளா கிளீனா வந்துடும். நியூமரிக் ஃபார்மேட்ல இருந்து நம்பர் ஃபார்மேட், கரன்சி ஃபார்மேட், டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட், பெர்சன்டேஜ் ஃபார்மேட், ஃப்ராக்ஷன் அண்ட் சயின்டிஃபிக் எப்படி மாற்றுறதை பற்றி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். அப்படியே நம்பரை ஆஸ் இட் இஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் நம்பர் எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது நம்பர் ஃபார்மேட். அதுக்கு அடுத்ததாக கரன்சி, எந்த கரன்சி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் செல்ஸ் கரன்சி எத்தனை டெசிமல் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நியூமரிக் ஃபார்மேட் வந்து டைரெக்டாக டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் டேட் ஓகே. அதே மாதிரி டைம் கூட மாற்ற முடியும். percentage again same. fraction right click பண்ணிட்டு scientific தேவைப்பட்ட scientific கூட மாத்திக்கலாம். ஸோ பேசிக்கலி நியூமரிக் ஃபார்மேட்ல இருந்து எந்த ஃபார்மேட்டுக்கும் வேணால் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்காக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.